ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரை சேர்ந்த 18 வயதாகும் முகமது அப்துல்லா என்கிற மாணவருக்கு நாக்பூருக்கு பதிலாக அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சம்பந்தப்பட்ட மாணவரும் அவருடைய பெற்றோரும் இன்று காலை குற்றம் சாட்டியிருந்தனர். இது குறித்து நாங்கள் தேசிய தேர்வு முகத்தை அணுகியதாகவும் அவர்கள் தேர்வு மையத்தை மாற்றி வழங்குவோம் என தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டது. இது பரவலான ஒரு விமர்சனத்திற்கும் சலசலப்புக்கும் ஆளானது. முதலில் இன்று காலை இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த தேசிய தேர்வு முகமை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தவறு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட தேர்வருக்கு நாக்பூரிலேயே தேர்வு மையம் ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தது. தற்போது அந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை மேலும் சில தகவல்களை அளித்துள்ளது. அந்த தகவலின்படி அபுதாபி தேர்வு மையத்தை தேர்வு செய்ததே சம்பந்தப்பட்ட நீட் தேர்வர் தான் என்று தற்போது தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. அதாவது நாளை நடைபெற இருக்கின்ற நீட் மறு தேர்வுக்காக தேர்வர்களுக்கு உதவும் வகையில் தேர்வு மையத்தை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை தேசிய தேர்வு முகமை வழங்கியதாகவும் அதன்படி சுமார் 3.2 லட்சம் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்களை மேற்கொண்டு தங்களுடைய தேர்வு மையத்தை மாற்றிக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. தேர்வு மையத்தை மாற்றியவர்களில் 99.5% அதிகமானோருக்கு தேசிய தேர்வு முகமையால் அவர்கள் விரும்பிய தேர்வு மையமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரை தேசிய தேர்வு முகமையினுடைய இணையதள செயல்பாடுகளை ஆய்வு செய்த போது அபுதாபி தேர்வு மையத்தை தேர்வு செய்ததே சம்பந்தப்பட்ட தேர்வர் தான் என்பது இதன் மூலம் தெரிய வருவதாகவும் அந்த மாணவருக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வமான லாகின் ஐடியை கொண்டு உள்நுழைந்துதான் அந்த அபுதாபி தேர்வு மையம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தேர்வு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பு, அதாவது நேற்று மாலை சம்பந்தப்பட்ட தேர்வரின் சார்பாக தேசிய தேர்வு முகமை தொடர்பு கொண்டு நாக்பூருக்கு மாற்றி தர வேண்டும் என ஒரு இன்ஃபார்மல் ரெக்வஸ்ட் வந்ததாகவும் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தேர்வு மையத்தை மாற்றி தருவதற்கான நடவடிக்கைகளை தேசிய தேர்வு மையம் உடனடியாக தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகம் சார்ந்த ஐயம் காரணமாக எந்த ஒரு தேர்வரும் தேர்வை எழுதவிடக் கூடாது என்பதுதான் தேசிய தேர்வு முகமையினுடைய முன்னுரிமை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாணவர் அந்த அபுதாபி தேர்வு மையத்தை தேர்வு செய்த போது ஒரு முறை அவர் அந்த தேர்வு மையத்தை மாற்றுவதற்கான இது செய்யப்பட்டதும் 2 முறை அபுதாபி என திரையில் காட்டப்பட்டது என 3 சந்தர்ப்பங்களில் அவர் அபுதாபி தேர்வு மையத்தை தேர்வு செய்த விவரங்கள் அவருக்கு பிரிவியூவாக காட்டப்பட்டது எனவும் தற்போது தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்திருக்கிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.